அஞ்சுவது யாதொன்றுமில்லை, அஞ்ச வருவதுமில்லை. நம்மளுடைய மரியாதைக்குரிய மாண்புமிகு சபாநாயகர் ஐயா அவர்களுக்கு மக்களின் எளிய மகளாக என்னுடைய வேண்டுகோள், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் 47 எம்எல்ஏக்கள் மக்களுடைய அங்கீகரிப்பு, மக்களுடைய நம்பிக்கை, அவர்களுடைய அந்த நம்பிக்கையின் காரணமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட வெற்றி பெற்ற 47 எம்எல்ஏக்கள், அதில் 25 நபர்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய அங்கமாக செயல்பட வேண்டும். எங்களுடைய கட்சியை அடமானம் வைப்பதற்குரிய ஒரு மிக முழு முயற்சியாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். கட்சியினுடைய தலைமையை ஏற்காமல், கட்சியினுடைய கோட்பாடுகள் ஏற்காமல், இவர்களுடைய சுயநலத்துக்காக எங்களுடைய கட்சியை அடமானம் வைத்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு மிகப்பெரிய அளவில் மக்களுடைய நம்பிக்கை, எங்களுடைய நம்பிக்கை அனைத்துமே எங்களுடைய தலைமை மரியாதைக்குரிய மாண்புமிகு எடப்பாடி கே பழனிசாமி ஐயா தான் எங்களை முழுமையாக வழி நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இளைய சமுதாயத்தினுடைய நம்பிக்கையே இன்றைக்கு எங்களுடைய தலைமை எடப்பாடி ஐயா தான். ஆனால் அவரை முழுமையாக புறக்கணித்து எங்களுக்கு அனைவருக்குமே அவநம்பிக்கையை ஏற்படுத்த வரக்கூடிய இந்த 25 நபர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் எவ்வாறு உண்மையாக செயல்படுவார்கள்? தன்னுடைய அந்த வளர்ச்சி எங்கிருந்து வந்தது? அந்த கட்சி எவ்வளவு இவர்களுக்கு வளர்ச்சியை கொடுத்திருக்கின்றது? மக்களிடத்தில் ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு, அனைத்தையுமே கொடுத்த இடத்தை மறந்து புதிதாக வரக்கூடிய அந்த கட்சியை ஆதரித்து எங்களுடைய அவநம்பிக்கையை மிகப்பெரிய அளவில் பெற்றுக்கொண்டு வரும் இந்த 25 நபர்களை நிராகரிக்க வேண்டும் ஐயா. இது வரக்கூடிய இளைய சமுதாயத்துக்கு நீங்கள் கொடுக்கின்ற ஒரு நல்ல தீர்ப்பாக இருக்க வேண்டும். இனியாவது ஒரு நேர்மையாக செயல்படக்கூடிய ஒரு நல்ல வரக்கூடிய நபர்கள் அந்த கட்சிக்கு உண்மையாக இருக்க வேண்டும். கட்சியினுடைய அவநம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய இந்த நபர்கள் மற்றும் மக்களை இன்றைக்கு வஞ்சித்து அவநம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய நபர்கள் கண்டிப்பாக நிராகரிப்பு செய்ய வேண்டும். உங்களுடைய தீர்ப்பு என்பது இளைய சமுதாயத்துக்கும் நாளைய சமுதாயத்துக்கும் முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்பதை இங்கு நான் வலியுறுத்துகிறேன். உங்களுக்கு கண்டிப்பாக நம்மளுடைய புரட்சி தலைவரும் புரட்சி தலைவி அம்மாவும் எவ்வாறு இந்த கட்சியை கடினமான காலகட்டத்தில் மீட்டெடுத்து வந்திருக்கின்றார்கள், அதே போலதான் இன்றைக்கு தாய் தந்தையை இழந்த அந்த குழந்தைகளைப் போல எங்களை மீட்டெடுத்து ஒரு மிகப்பெரிய அளவில் அந்த கட்சிக்காக ஒரு நபர், எங்களுடைய தலைமை கடினமாக உழைத்து கொண்டிருக்கின்றார். ஒரு விவசாய குடும்பத்திலிருந்து வரக்கூடிய நபர்கள் கூட முதலமைச்சராக ஆக முடியும் என்ற நம்பிக்கை ஏற்படுத்தி இருக்கின்றார். முன்மாதிரியாக அந்த தொண்டர்களுடைய நம்பிக்கை, எங்களுடைய நம்பிக்கையை நீங்கள் கொடுக்கின்ற அந்த தீர்வு முழுமையாக முன்மாதிரியாக இருக்க வேண்டும் ஐயா. நன்றி ஐயா.